கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்முடைய டிஸ்கஷனில் நியூரல் சிஸ்டத்தில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அதோடைய டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். நவ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வாட் இஸ் மென்ட் பை சென்சேஷன்? உணர்வு, அந்த தொடு உணர்வுங்கிறது அல்லது ஏதோ ஒரு உணர்வுங்கிறது எப்படி வருது, அது எப்படி பாடியில் டிரான்ஸ்மிட் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி பார்க்குறது என்ன சென்சரி ரிசப்ஷன். சென்சரி ரிசப்ஷன்னா சென்சேஷன்ஸ் மேபி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. உதாரணம் லைட்டு, அதிகமாக லைட்டு கண்ணு கூசுது, ரொம்ப கம்மியாக லைட்டு இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சவுண்டு அதிகமாக இருக்குது, காது வலிக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, காதை கேட்கல. ஸோ ஸ்டிமுலஸ் இஸ் தேர் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் ஸ்டிமுலஸ் இஸ் தேர் ஃப்ரம் இன்சைட். இது இந்த ஸ்டிமுலைங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்தில். எல்லா செல்லுலையும் அதனுடைய செல் சர்ஃபேஸில் அல்லது சைட்டோபிளாஸ்த்தில் அல்லது நியூக்ளியஸில் தேர் ஆர் ரிசப்டார்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரிசப்டார்ஸ் தே ரிசீவ் தி சென்சேஷன். எல்லா ரிசப்டார்ஸுமே ஆர் மேட் அப் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ். தே ஆர் புரோட்டீன், புரத மாலிகூல்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ரிசப்டார்ஸ் எல்லாமே பல விதங்களில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக ரிசப்டார்ஸ் கொடுக்கக்கூடிய சென்சேஷன், ரிசீவ் பண்ணக்கூடிய சென்சேஷன் எப்படி நரம்பு வழியாக கடத்தப்படுது, அது அயான் கேட்டட் சேனல் வழியாக போகுதா, வோல்டேஜ் கேட்டட் சேனல் வழியாக போகுதா, தென் தெர் மே பி த்ரூ ஹார்மோன்ஸ் ஆர் த்ரூ என்சைம்ஸ். இதை வச்சு அடிப்படையாக வைத்து பல விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். பட் எலிமெண்ட்ரி திங்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று, வாட் இஸ் சென்சேஷன்? நம்ம கிடைக்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறன்னா அவேர்னஸ் ஆஃப் தி ஸ்டிமுலை. வெளியில் லைட்டு கூட இருக்குது, அது நமக்கு தெரியுது. தட் இஸ் தி அவேர்னஸ் ஆஃப் தி ஸ்டிமுலை, தட் இஸ் அவர் சென்சேஷன். லைட்டு கூட இருக்குங்கிற ஒரு சென்சேஷன். ஓகே, தென் அந்த சென்சேஷனை வி ஹேவ் டு ரிசீவ் இட், தட் இஸ் கால்டு பெர்செப்ஷன். எவ்வளோ கூட இருக்குது, கண் பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்கா, என்ன கண்ணே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கா, எவ்வளோ கண்ணை விரிக்கணும், சுருக்கணும். ஸோ தட் இஸ் பெர்செப்ஷன், தட் இஸ் தி இன்டர்பிரட்டேஷன். அதை பற்றி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இது எப்படி இருக்குன்ட்டு. தட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி ஸ்டிமுலஸ். இந்த ஸ்டிமுலஸுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்பிரட்டேஷன். தட் திங் அக்கர்ஸ் இன் அவர் பிரெயின். ஓகே, நம்ம இந்த சென்சேஷனை ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிமுலையை மூலமாக சென்சஸை ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இப்போ ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்டார்ஸை எக்ஸ்டீரோசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டீரோசெப்டார்ஸுங்கிறது தே ஆர் தி ரிசப்டார்ஸ் லொக்கேட்டட் எந்த இடத்துல இருக்குது, நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி. எக்ஸாம்பிள் ஸ்கின், ஐ, இது மாதிரி. இட் இஸ் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அண்ட் ரிசீவ் sensory inputs for hearing, vision, touch, taste, smell. இந்த மாதிரி ரிசப்டார்ஸ் பூரா எக்ஸ்டீரோசெப்டார்ஸ். தே ஆர் லொக்கேட்டட் நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி. இது ஒரு டைப். இன்னொரு டைப் ஆஃப் ரிசப்டார் இருக்குது, தட் இஸ் கால் இன்டீரோசெப்டார்ஸ். இது என்ன அர்த்தம், பாடியில் இன்சைடு தி ஆர்கன்ஸுக்குள்ளே இருக்குது. தட் இஸ் கால்டு இன்டீரோசெப்டார்ஸ். தே ஆர் இன் விசரல் ஆர்கன்ஸ், பாடி கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, லங்ஸு, பிராங்கஸ், ஸ்டொமக்கு, பெருங்குடல், சிறுகுடல், எல்லாம் விசரல் ஆர்கன்ஸ், லிவர், எல்லா இடத்துலையும். அண்டு பிளட் வெசல்ஸ். இதில் இருக்கிற ரிசப்டார்ஸுக்கு பேர் இன்டீரோசெப்டார்ஸ். ஓகே, இந்த இன்டீரோசெப்டார்ஸ் சென்சிட்டிவ் டு இன்டர்னல் ஸ்டிமுலை. ஓகே, இது எக்ஸ்டீரோசெப்டார்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை.
அதனுடைய ஸ்டிமுலை இஸ் எக்ஸ்டர்னல், தட் இஸ் ஹியரிங், விஷன், டச், டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே எக்ஸ்டர்னல் இருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸ். ஹியர் ஆல் ஸ்டிமுலை ஆர் ஃப்ரம் இன்டர்னல். உதாரணமாக குடல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், தட் இஸ் இன்டர்னல் ஸ்டிமுலை. இது ஒரு டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்குது, தட் இஸ் கால் ப்ராப்பரியோசெப்டார்ஸ். இந்த ப்ராப்பரியோசெப்டார்னு என்ன அர்த்தம்னா, தே ஆர் தி ரிசெப்டார்ஸ் present in the பாடியுடைய ஸ்கெலிட்டல் மசில், எலும்போடு இணைக்கப்படக்கூடிய மசில்ஸு போன் இருக்கிற டெண்டான், ஜாயின்ட்ஸ், ligaments and in the connective tissue which is covering the bones and muscles. போன்ஸையும் மசிலையும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் எல்லாம் இந்த டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்குது. இதனுடைய வேலை என்னன்னு சொன்னால், நம்முடைய பொசிஷன் என்ன, நம்முடைய மூமெண்ட் என்ன, வலதுகால் முன்னாடி வைக்கிறோமா, இடதுகால் எவ்வளோ தூரம் தூக்கியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களை பூராத்தையும் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசெப்டார்ஸ், தட் இஸ் கால் ப்ராப்பரியோசெப்டார்ஸ். ஓகே, தே ஆர் present in the skeletal muscles, tendons, joints, ligaments and in the connective tissue covering bones and muscles. ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியோசெப்டார்ஸ் ஆர் டிடெக்ட் ஸ்டிமுலை ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். Special senses are considered as exteroceptors because they usually interpret external stimuli. அது ஏற்கனவே பார்த்தா விஷன், ஹியரிங், டேஸ்ட், ஸ்மெல் எல்லாம். ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி மியூக்கஸ் மெம்பரேன்ஸ். பாடியில் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு கூட கனெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா விதமான மியூக்கஸ் மெம்பரேன் தட் ஓப்பன் டு தி அவுட் சைட் ஆஃப் தி பாடி, சச்சஸ் நம்முடைய மூக்கு, நேசல் கேவிட்டி, ஏன்னா காற்று வெளியில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆர் ஓரல் கேவிட்டி, வாயை திறந்தாலே அட்மாஸ்பியரோட ஓப்பன் ஆகி வருது, வெஜைனா அண்ட் ஏனல் காலா. இன்டீரியோசெப்டார்ஸ் இதனுடைய மீனிங் என்னென்னா, தே ஆர் கால் விசரோசெப்டார்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் விசரோசெப்டார்ஸ் பிகாஸ் விசரல் ஆர்கன்ஸினுடைய சென்சஸ் ரிசீவ் பண்ணுது. டிடெக்ட் ஸ்டிமுலை இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ், தட் இஸ் விசரா. primarily stretch receptors in the smooth muscle of these organs. Visceral organs are mostly smooth muscles. Okay, most of the time we are unaware of these receptors, but when the smooth muscle stretches, ஏற்கனவே சொன்னோம், குடல் நல்லா வயிறு வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம். எப்படி ஸ்ட்ரெச்சஸ், குடல் ஸ்ட்ரெச் ஆகுது டு certain point where we may become aware of this sensation. So this is stretch receptor mostly. Also report on pressure or chemical changes in the visceral tissue and temperature. இதான் இந்த இன்ட்ரோசெப்டார்ஸ் பண்ணக்கூடிய வேலை. ஓகே, தென் ப்ரோப்ரியோசெப்டார்ஸ் located in the muscles, tendons, joints. வேலை என்ன? டிடெக்ட்ஸ் தி பாடி அண்ட் லிம்பு மூமெண்ட். பாடி முன்னாடி வளையுதா, பின்னாடி வளையுதா, இன்னும் வலது கை முன்னாடி இருக்கா, இடது கை முன்பக்கம் போகுதா. ஸோ பாடியோட ஸ்கெலிட்டல் மசில் கண்ட்ராக்ஷன், அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது, சேஞ்சஸ் இன் தி ஜாயிண்ட் கேப்சூல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய முக்கியமான வேலை அவேர்னஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் அவர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அது நம்முடைய மத்திய நரம்பு மண்டலம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை உணர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, திஸ் ஆர் ஆல் ப்ரோப்ரியோசெப்டார்ஸ். இந்த ரிசெப்டார்ஸை பேஸ்ட் ஆன் ஸ்டிமுலஸ் ஒரு கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் பேர் மெக்கானோ ரிசெப்டார்ஸ். அது என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்டிமுலஸை எடுக்கும்னா, ப்ரெஷர், வைப்ரேஷன் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, தே ஆர் ப்ரெசன்ட் இன் தி கோக்லியா ஆஃப் தி இன்னர் இயர், உள்காது, அண்ட் செமி சர்க்குலர் கெனால் ஆஃப் தி இன்னர் இயர் ஆர்டிகுலஸ். இது இன்னர் இயரில் இருக்குது மெக்கானோ ரிசெப்டார்ஸ். தென் கீமோ ரிசெப்டார்ஸ். ஸோ கெமிக்கல்ஸுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, தட் இஸ் கீமோ ரிசெப்டார்ஸ். டேஸ்ட் பட்ஸ் இன் தி டங், நேசல் எபித்தீலியம். தென் டெம்பரேச்சர், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசெப்டார்ஸ் பேர் தெர்மோ ரிசெப்டார்ஸ். தே ஆர் ப்ரெசன்ட் ஆன் தி ஸ்கின். தென் ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ், வெளிச்சத்தை பார்க்குறது, தட் இஸ் லைட்டு தான் நமக்கு ஸ்டிமுலண்ட். அது கொடுக்கக்கூடிய, அதை எடுக்கக்கூடிய ரிசெப்டார் பேர் ஃபோட்டோ ரிசெப்டார்.
they are present in the rod and cone cells of the retina in the eye. ஐயில் இருக்கக்கூடிய விழித்திரையில் அது இருக்குது. ஸோ நோசி ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நோசி ரிசெப்டார்ஸ், பெயின் ரிசெப்டார்ஸ், இது மாதிரி பேஸ்ட் ஆன் தி ஸ்டிமுலஸும் இந்த ரிசெப்டார்ஸ் நம்ம நிறைய பிரிக்கலாம். ஸோ தீஸ் ரிசெப்டார்ஸ் ஸ்டிமுலையிலேருந்து கிடைக்கக்கூடிய சென்சேஷனை அது சிஎன்எஸ்க்கு கண்டக்ட் பண்ணுது த்ரூ அயான் சேனல்ஸ் ஆர் வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ் ஆர் என்சைம்ஸ் வழியாக அப்படி கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதை இன்டர்போலேஷன் பண்ணி பிரெயின் ஸ்பைனல் கார்டு வழியாக எஃபெக்டார் ஆர்கனுக்கு மோட்டார் ஆக்ஷனுக்கான ஆர்டர் கொடுக்கப்படுது. ஓகே, திஸ் இஸ் ஹவு அவர் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன் about the eye, that is photoreceptors பற்றி நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.